ஆட்சியை நீங்க மீண்டும் கொண்டு வர வேண்டும். மீண்டும் எடப்பாடியார் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டியில் ஏறினால் பல்வேறு துறைகளில் இந்த நாடு முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அமைந்தது. அவர்களுக்கு நாட்டு மக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அங்கீகாரம் கொடுக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை கேட்கின்றேன். மக்கள் நாட்டில் கூட்டத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். முகன் மாளிகைக்கு முன்னாடி சாம்பாரி வச்சுக்கிறாங்களா, மிட்டாய்ங்கிறா, என்னங்கிறா, என்ன நம்மளுக்கெல்லாம் அது பழக்கம் இருக்காமா? பிள்ளைய எப்படி சரி பார்க்க முடியும்? இன்னைக்கு ஏதாவது வாழ வழி இருக்குதா இந்த தமிழகத்தில்? சரி, இதையும் நீ தரல. வாக்குறுதி 565 வாக்குறுதி கொடுத்தீங்களே. மின்சார கட்டணத்தில் மாசம் ஒர்க்கு எடுத்துருவேன், நான் தான் நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன், நீட்டை ஒழிச்சிருவேன், எய்ம்ஸை கொண்டு வந்துடுவேன், செங்கலை தூக்கி காமிச்சிங்களே. அவன் ஒரு ஊடகவியலாளரை உட்கார வச்சு கேட்டான், ஏன்னா செங்கலை தூக்கி காமிச்சிங்க எய்ம்ஸ் கொண்டு வரலன்னு சொல்றியே, எய்ம்ஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டியது உங்க ஆட்சியில திமுகவோட கூட்டணி இருந்த போது நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே கட்டி பிடிச்சிருக்கலாம். அன்னைக்கு கட்டி பிடிக்காம நீ கைவிட்டு போனதுனால இப்ப கேட்பாரற்று கிடக்கிறது. நாங்க இருக்கோம். இந்த எடப்பாடியார் ஆட்சியில் நாங்கள் அதை எத்தனையும் பார்த்துக் கொள்வோம். மக்களுக்கான விஷயங்களை விஜய் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற நன்றி, வணக்கம். இவரை ஆதரித்து இங்கே வரவிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய சேர்மனாக இருந்த பொழுது அங்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த பேருந்தில் ஏற்ற மாட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், புரட்சி தமிழர் எழுச்சி நாயகர் எடப்பாடியார் அவர்களுடைய கருத்தினை வலுப்படுத்த வலுப்படுத்த வரவேற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எழுச்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மூங்கில்காடு இருந்த இந்த வனத்தை அடையாளப்படுத்தும் விதமாக பெரம்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பரிசாக அளிக்கின்றோம். பெரம்பூரின் அடையாளம் நமது நாம் ஆவலோடு எதிர்பார்த்த நமது வழிகாட்டி நாளைய தமிழகம் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் இப்போ உங்களுடைய சிறப்புரை ஆட்டப் போகிறார். போனா இருக்குப்பா, போன இருக்குப்பா. அவர் அவுட்டு போட சொல்லிருக்காங்கண்ணா. அப்படியே வீடியோ
போன்லப்பா போன் இருக்குப்பா சாரே கிடையாது போன் இருக்குப்பா ஓ மைக்கெல்லாம்